ஆந்திரா தான் கொண்டாடுகிறது ஸ்ருதி ஹாசனை. ஆனா தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்தவரை மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, பேச்சு சரியில்லை, ஆக மொத்தம் ஃபிகரே ரொம்ப வீக் என்கிற ரேஞ்சில் தான் போய் கொண்டிருக்கிறது நிலைமை. இந்த லட்சணத்தில் அவர் கமிட்டான சங்கமித்ரா படத்திலிருந்து ஸ்ருதி ஹாசன் விலகி கொண்டார் என்ற செய்தி சோசியல் மீடியாவில் கசிந்தாலும் கசிந்தது. கமெண்ட் அடிக்கிற பேர் வெளி என்று கிழித்து தொங்கவிட்டார்கள் ஸ்ருதியை விரும்பா சுந்தர புருஷர்கள். ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கவிருக்கும் படம் தான் சங்கமித்ரா. முழுக்க முழுக்க சரித்திர கதை. பாகுபலி வந்த கையோடு இந்த படத்தின் அறிவிப்பும் வந்ததால் பலருக்கும் இப்படத்தின் மீது சரி தப்பு பார்வைகள் எல்லாவற்றையும் சமாளிக்கும் விதத்தில் பாகுபலியை விட பிரமாதமான படமாக வரும் சங்கமித்ரா என்ற உறுதியை அளித்திருந்தார் அப்படத்தின் இயக்குனர் சுந்தர் சி. படத்தின் அறிமுக விழாவே கேனஸ் திரைப்பட விழா அரங்கத்தில் தான் நடந்தது. இங்கிருந்து சுந்தர் சி, குஷ்பு, ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன் என்ற நட்சத்திர படையே போய் கொண்டாடியது விழாவை. படத்தின் வரும் ஃபைட் காட்சிகளுக்காக வால் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டார் ஸ்ருதி. எல்லாம் சுபமாக போய் கொண்டிருந்த வேளையில்தான் சங்கமித்ரா படத்திலிருந்து ஸ்ருதிஹாசன் விலகிவிட்டதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்தது தேனாண்டாள் பிலிம்ஸ். அந்த அறிவிப்பு வந்த அடுத்த சில நிமிஷங்களில் அவர் ஏன் படத்திலிருந்து விலகி கொண்டார் என்பதற்கான அறிவிப்பு வெளியானது. வழக்கம் போல அந்த அறிவிப்பில் யார் கையெழுத்தும் இல்லை. படத்தின் ஸ்கிரிப்ட் முழுமையாக தன் கைக்கு வந்து சேராததாலும் படப்பிடிப்பு எப்போது என்கிற விவரங்கள் இல்லாததாலும் அவர் விலகி கொண்டதாக கூறுகிறது அந்த விளக்கம். துருப்புடிச்ச வாளி கிணத்தோட போச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இருந்த ஒரு ஓட்டவாளியும் உள்ளார விழுந்துருச்சேன்னு வருத்தப்படுறதா, தலை சுத்துதுரா கோவாலு.